வணக்கம் நண்பர்களே. மிக முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி. புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் செய்தி ஓடிட்டு இருந்தது. சரிங்களா? வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை இந்த மாதத்தில் இருக்கும், அதாவது பிப்ரவரியில் இருக்கும். டெஃபினட்டாக சொல்கிறேன், எந்த சந்தேகமும் பண்ண வேணாம். எக்ஸாமுக்கான வாய்ப்பே கிடையாது. ஃபஸ்ட்லேருந்து நான் இதை தான் சொல்கிறேன். குழப்பமே வேணாம். யார் குழப்பினாலும் குழம்பாதீங்க. எக்ஸாமுக்கான வாய்ப்பே கிடையாது. அட்டவணை வரும், என்ன முறையை பற்றி பின்பற்றி பணி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின அட்டவணை, எவ்வளோ காலி பணியிட இருக்குது அந்த அட்டவணை. இது வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரவரிசை ஒரு நிர்ணயம் பண்ணி அவங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. தேவைக்கேற்ப பணி நியமனம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா நண்பர்களே? அதாவது குழப்பம் வேண்டாம். பணி நியமனம் இந்த மாதத்தில் கட்டாயம் இருக்கும். டெஃபினட்டாக சொல்கிறேன். பிப்ரவரி 24 அரசு விழாவாக அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த நாள் பணி நியமன ஆணை கட்டாயமாக இருக்கும். சரிங்களா? எனக்கு 2 நாளாக கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அறிவிப்பு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாள் நாளைக்கே கூட அதுக்கான என்ன அட்டவணை வெளிவரலாம். அட்டவணைன்னா எக்ஸாமுக்கான அட்டவணை இல்லை, என்ன முறையை பின்பற்றி ஃபாலோ பண்ண போகிறாங்க, எவ்வளோ காலி பண்ணிடும், அதுக்கான அட்டவணை தான் வரும். சரிங்களா? நான் ஏற்கனவே கொஞ்சம் முன்னே வீடியோ எடுத்து போட்டு விட்டேன், டக்குன்னு உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு. அதனால் குழப்பம் எதுவும் வேண்டாம். சர்டிஃபிகேட்லாம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க, எந்த சிக்கலுக்கும் உட்படாதீங்க. நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் தகவல் போடுறேன். லைக் பண்ணுங்கள், அதோடு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.